Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம chicken pockets எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப healthy, delicious and instant ஆன ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு few seconds நல்லா சாட்டே பண்ணிருங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 250 grams அளவுக்கு minced chicken சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 minutes நல்லா mix பண்ணி விடுங்க. அந்த சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆயாச்சு. சோ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துறலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டா போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு chili sauce சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஒரு பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க. இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஃபில்லிங் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம அவுட்டர் ஷீட் எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிங்க. சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்கா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்ட்டா இருக்கு. இதுல இருந்து சின்னதா ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலா உருட்டிடுங்க. இப்போ உங்க தேக்கிற கட்டையில கொஞ்சமா மாவு தூவிட்டு இந்த டோ வந்து நல்லா thin ஷீட்டா ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. இதோட எட்ஜஸ்லாம் நல்லா ட்ரிம் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இத ரெண்டா கட் பண்ணிருங்க. அந்த ஒரு ஷீட் அகைன் ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங்க ஒரு ஷீட்ல வச்சிருங்க. இன்னொரு ஷீட்டை வச்சு இது மேல கவர் பண்ணிட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் ஃபோர்க் வச்சு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃப்ரை ஆறதுக்கு ரெடியா இருக்கு. இதே மாதிரி எல்லா சிக்கன் பாக்கெட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு சிக்கன் பாக்கெட்ஸா உள்ள சேர்த்துருங்க. இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகைன் ஒரு 2 minutes வந்து லோ ஃப்ளேம்ல ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஆயில் பபிள்ஸ்லாம் செட்டில் ஆயாச்சு. நம்மளோட சிக்கன் பாக்கெட்ஸும் நல்லா கிறிஸ்பியா நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான சிக்கன் பாக்கெட் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்தி, கிறிஸ்பி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சிக்கன் பாக்கெட்ஸ் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.